குறுகிய கால பொட்டென்ஷியல் என்னங்கிறத சரியாக அளவிடணும். இப்போது 5 இயர்ஸில் உங்களால் எவ்வளோ சேவ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாக்கா கரெக்டாக சொல்ல முடியும். 25 இயர்ஸில் எவ்வளோ டோட்டலாக சேவ் பண்ணுவீங்கன்னு கேட்டாக்கா அந்த ஃபிகரை 25 இயர்ஸ் கழிச்சு பார்த்தாக்கா அது ஷார்ப்பாக இருக்காது. ஏன்னா நிறைய மாற்றங்கள் நடக்கும். ஒன்று நீங்கள் அதோட அதிகமாக பண்ணியிருப்பீங்க, இல்லை குறைவாக பண்ணியிருப்பீங்க. நீங்கள் சம்பளம் எவ்வளோ உயரும்னு ஒரு அளவிட்டிருப்பீங்க. இது ஐடி எம்ப்ளாயீஸ்க்கு நடந்தது. ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு சேலரி ஜம்ப் ஆகிறது பிரமாதமாக இருந்தது. உதாரணத்துக்கு கோவிட் வந்த பிறகு பாருங்களேன், கோவிடுக்கு அப்புறம் ஐடி சேலரி உயர்ந்த மாதிரி எதுவுமே உயர்ந்திருக்காதுன்னு நான் உறுதியாக சொல்லுவேன். ஃபேக்ட்ரி சேலரிலாம் அப்படி உயரவே இல்லை. ஆனால் அதே ஐடியில் அதுக்கப்புறம் ஒரு 3-4 வருஷம் கழித்து பார்த்தா வேலை இருக்கா, நாளைக்கு இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகமான ஒரு மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. எப்படி இந்த மாற்றம் 2-3 வருஷத்தில் நடக்குது? இது நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு விஷயம். அதை ஒத்துக்க தான் வேணும். ஸோ ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் அந்த பெரிய ஜம்பை வச்சு பண்ணியிருந்தீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு ஜம்ப் உங்களுக்கு வரணும். ஆனால் அது வரப்போகுதான்னு கேட்டாக்கா யாராவது இனி கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவாங்களா 2-3 இயர்ஸ் கழிச்சு சேலரி மறுபடியும் அந்த ஒரு பொற்காலம் வரும்னு? அப்போ ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு இடத்துல பல தொழில்கள் இருக்கும்போது நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுவோம், எவ்வளோ சேவ் பண்ணுவோம், அதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்மளால் ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு மேலே ஜட்ஜ் பண்ண முடியாது.